ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு, பாஜக பக்கம் சாயும் விஜய். பாஜக விஜய்க்கு போட்ட கண்டிஷன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திமுகவுக்கு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்திருக்கிறது. தாவேக என்கிற ஆப்ஷன் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு திமுகவிடம் அதிக தொகுதிகள் மிரட்டி பெற்றுவிடலாம் என காங்கிரஸ் போட்ட திட்டம் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் போட்ட கூச்சலுக்கு திமுக செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணியை தொடர்வதா அல்லது தாவேக பக்கம் செல்வதா என காங்கிரஸை கட்சி ஆலோசனையில் சமீபத்தில் ஈடுபட்டது. அப்போது செல்வ பெருந்தகை உட்பட பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடரவில்லை என்றால் வரும் சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது. தொடர்ந்து திமுக மீது சவாரி செய்துதான் நமக்கு தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் என தங்கள் தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திமுக கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சி தாவேகவுடன் கூட்டணி அமைப்பது தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் என டெல்லி காங்கிரஸ் தலைமையை எச்சரித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணியை தொடர்வதுதான் சரி என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ் டெல்லி தலைமை. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உட்பட பலர் கலந்து கொண்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது. காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, விஜய் வசந்த், முன்னாள் தலைவர் KS அழகிரி ஆகிய முக்கியமானவர்கள் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் திமுகவுடன் கூட்டணியை தொடர்வதாக காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவில் இவர்களுக்கு விருப்பமில்லை என கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் பொதுக்குழுவில் பங்கேற்க மொத்தம் 90 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்த நிலையில் 60 பேர் மட்டுமே பங்கேற்றனர். அந்த வகையில் கூட்டத்தில் பங்கேற்காத 30 பேர்கள் மட்டுமே தாவேக கூட்டணியை விரும்புவதாகவும் மீதம் உள்ள 60 பேர் திமுக கூட்டணியை தொடர விரும்புவதால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை காங்கிரஸ் கைவிட்டுள்ள நிலையில் விரைவில் ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி இருவரும் நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தாவேக பக்கம் காங்கிரஸ் வரும் என காத்திருந்த விஜய்க்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறாததால் VCK போன்ற மற்ற கட்சிகளுக்கும் திமுக கொடுக்கும் தொகுதியில் போட்டியிடுமே தவிர இனி கூட்டணியை விட்டு வெளியேறாது என்பதால் விஜய் தற்பொழுது தனித்து விடப்பட்டுள்ளார். ஆகையால் தற்பொழுது விஜய்க்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு பாஜக பக்கம் செல்வதுதான். ஆனால் பாஜக பக்கம் விஜய் நடத்திய பேச்சுவார்த்தையில் 20 தொகுதிகளுக்கு மேல் தாவேகவுக்கு ஒதுக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துவிட்டதாம். அதிமுகவும் அதே முடிவில் இருப்பதால் விஜய் நிலை பரிதாபத்தில் உள்ளது. மேலும் பாஜகவை கலட்டி விடுங்க, நாங்கள் உள்ளே கூட்டணிக்கு வருகிறோம், 70 தொகுதி தாங்க என விஜய் தரப்பு கேட்க 20 தொகுதிக்கு மேல் ஒரு தொகுதி கூட கிடையாது. இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நீங்கள், குறிப்பாக உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குது என்பது தனித்து போட்டியிட்டு நிரூபித்து வாங்க, அடுத்த தேர்தலில் பார்ப்போம் என அதிமுகவும் கதவை சாத்திவிட்டதால் தாவேக தனித்து விடப்பட்டுள்ளது. ஆகையால் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிக்கு வேட்பாளரை எங்கே தேடுவது என திகைத்து நிற்கிறாராம் விஜய்.